சரவண பவாய நமக. கரூரிலே கர்ப்பிணி பெண்கள் கருப்பையிலே குழந்தையுடன் இறந்து போனார்கள். அது 41 பேர் பலி. மிக துயரம். அதற்கு காரணம் விஜயின் கேரவன் வண்டி என்கிற பேருந்து அகலம் மிக உயரம். அதனால் உண்டானது அங்கே துயரம். விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே பலர் மயக்கமடைந்தார்கள், சிலர் மரணமடைந்தார்கள். அதனால் வீசப்பட்டது அங்கே பாட்டில், தேங்காய், செருப்பு. விஜய்க்கோ மக்கள் மீது வெறுப்பு, மக்களுக்கு உண்டானது அருவெறுப்பு. அவர்கள் அந்த மரணத்தை அவருக்கு காண கவனம் செலுத்த வீசினார்கள். பாட்டில் போன்ற பொருள்களை கவனம் ஈர்க்க அவரோ அந்த இடத்தை விட்டு ஓடினார். உடல் வியர்க்க. கரூர் கடுந்துயரம். விஜயின் கேரவன் பேருந்து அகலம் உயரம், அதுதான் அதற்கு காரணம். அதனால் உண்டானது அங்கே ரணம். விஜய் அவர்கள் அடைபட்டு கிடக்கும் இந்த பனையூர் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை, அது அவருக்கு ஒரு சிறை. அவர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் 41 பேர் கரூர், தாயினுடைய கரூர். அதனால் உண்டானது கரை. அவர் உருவாக்கி கொண்டது சிறை. அவருக்கு கால தாமதம் செய்து வந்ததால் தெரியவில்லை கால வரையறை. அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது இனிமேல் வரைமுறை. ஒரு வரைமுறையோடு இனி செய்யட்டும். குடிக்க தண்ணீராவது கொடுக்க வேண்டும், ஜீவகாருண்யம் வேண்டும். விஜய் அவர்களை மக்கள் மீது அக்கறை வேண்டும். உங்கள் அறை சிறையானது, அது முறையல்ல. வெளியே வந்து மக்களுக்கு உதவி செய்யுங்கள். இனி வரையறையுடன் செயல்படுங்கள். கேரவன் வண்டி உயரம், அதனால் உண்டானது துயரம். கரூர் என்பது தாயின் கரூர், அதனை மறந்து விடாதீர்கள். அந்த கர்ப்பிணி பெண்களின் இறப்பு சாபம் உங்களை சும்மா விடுமா? நல்லது செய்யுங்கள். விஜய் வந்து பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள். வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. உங்கள் அறை உங்களுக்கு சிறை. விஜய்.